எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இன்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் நடந்திருக்கு. தாவேகாவுக்கு ஒரு 144 எம்எல்ஏக்கள் ஆதரவாக ஓட்டு போட்டிருக்காங்க. சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் வயது முதிர்ந்தவர்கள் தான் அதை நியூஸில் ஆக்டிவாக பார்ப்பாங்கிற நிலைமை தாண்டி இன்னைக்கு சாமானிய மக்களும் குறிப்பாக இளைஞர்களும் சட்டமன்ற செய்திகளை ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெண்ட் எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையிலே விஜய் பாராட்டப்பட வேண்டியவர். மக்கள் எதிர்குரல் எழுப்பினால் அல்லது மக்கள் பிரதிநிதிகள் எதிர்குரல் எழுப்பினால் நான் அதை காது கொடுத்து கேட்பேன், அதில் தவறு இருந்தால் சரி செய்து கொள்வேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுவே பெரிய விஷயம் தான். உண்மையிலே ஒரு நல்ல முடிவை விஜய் இன்று தொடங்கி வைத்திருக்கிறார். அதிமுக எப்படி சார் போக வாய்ப்பு இருக்கு? விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க, இன்னும் ஒரு ஃபேக்ஷன் வந்துருச்சு. குறிப்பாக நீதிமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டம் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. எடப்பாடியார் ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன பண்ணாரோ அதே அவருக்கு திரும்பி நடக்க வாய்ப்பு இருக்கா, அல்லது எடப்பாடியார் பொதுச்செயலாளராக தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கா? என்ன சார் நடக்கலாம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும்? எனக்கு தெரிந்து நேற்று இரவு வரை அதிமுகவுடைய இந்த வேலுமணி ஃப்ராக்ஷன் தரப்பு எல்லா பொதுக்குழு உறுப்பினர்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. அவர் சும்மா இப்போ சும்மா அவருக்கு ஏதோ டேமேஜ் பண்ணுறோம், அவர் மீறி வரலாம்ல, அவரை பதவியிலிருந்து இறக்கியே தீர வேண்டும் என்ற முடிவை சிவி சண்முகம் பிடிவாதமாக வைத்திருக்கிறார். அதாவது எடப்பாடியாரை பொதுச்செயலாளர் பதவியில் இருந்து இறக்குவதற்கான எல்லா வேலைகளையும் சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணி பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள்னு நாம் எடுத்துக்கலாமா சார்? 100% எடுத்துக்கலாம். விஜய் முதல்வர் ஆயிட்டாரு, ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி சட்டமன்றத்தில் காமிச்சாரு. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை என்றால், கவர்ச்சினா தான் தப்பா சொல்ல, அந்த லீடர் என்றால் அதிமுக நிலைமை என்னாச்சு? 21 தோச்சு, 26 தோத்து போச்சு. அப்போ அந்த கட்சியோட நிலைமை பத்தி எத்தனை முறை கேட்டீங்க? அப்படிப்பட்ட நிலைக்கு உங்கள் கட்சி வரக்கூடாது. ஏன்னா நீங்களும் திரைப்பிரபலம், நிரந்தர முதலமைச்சர், அப்படி யாரும் சொல்லாதீர்கள். மீடியாவை சந்திங்க. நான் எல்லா முறையும் வேண்டுகோளா வைக்கிறீங்க. மீடியாவை சந்திங்க. பிரிண்ட் மீடியா மட்டும் ஒரு நாள் கூப்பிடுங்க, எலக்ட்ரானிக் மீடியா மட்டும் கூப்பிடுங்க, உங்களுக்கு யூடியூப் பிடிச்சா கூப்பிடுங்க, கூப்பிட போதும். இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கூப்பிட்டு பேசுங்க. அப்போதான் உங்களுக்கு எதிர்மறை செய்திகள் உங்கள் காதுக்கு வரும். இல்லைன்னா உங்கள் ஆட்சி தேர் ஓட வேண்டும் என்றால் உங்கள் காதில் விழ வேண்டியது புகழுரை மட்டுமல்ல, நெகட்டிவ் செய்திகள். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் பிளாக் அண்ட் ஒயிட் ஊடகத்தின் ஆசிரியர் திருமிகு குபேந்திரன் வந்துள்ளார். வணக்கம் குபேந்திரன் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? இன்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் நடந்திருக்கு. தாவேகாவுக்கு ஒரு 144 எம்எல்ஏக்கள் ஆதரவாக ஓட்டு போட்டிருக்காங்க. அதிமுக தரப்புல இருந்து ஒரு 25 பேர், சிவிஎஸ் ஃபேக்ஷன்ல இருந்து 25 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதையும் மீறி விசிக, தேமுதிக, திமுக அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பையும் விஜய்க்கு காட்டியிருக்காங்க. குறிப்பாக இந்த ராதன் பண்டிட்டை அவர்களை ஸ்பெஷல் ஆஃபீஸராக நியமித்ததுக்கும் மிகப்பெரிய எதிர்வினையை காமிச்சிருக்காங்க. அதன் காரணமாக இப்போது அந்த முடிவிலிருந்து அரசு பின்வாங்கியிருக்காங்க. சட்டமன்ற செயல்பாடுகள் எப்படி சார் பார்க்குறீங்க? எல்லாருமே சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் வயது முதிர்ந்தவர்கள் தான் அதை நியூஸில் ஆக்டிவாக பார்ப்பாங்கிற நிலைமை தாண்டி இன்னைக்கு சாமானிய மக்களும் குறிப்பாக இளைஞர்களும் சட்டமன்ற செய்திகளை ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெண்ட் எப்படி சார் பார்க்குறீங்க? எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியுடைய ஸ்பீச் ரொம்ப அருமையாக இருந்தது. தன்னுடைய எதிர்ப்பை மிக அழகாக பதிவு செய்தார். அதாவது நீங்கள் பெரும்பான்மை இடத்தை பிடிக்கவில்லை, அது ஞாபகம் வச்சுங்க. ஆமாம். 1. 2, எங்கள் கட்சி கூட்டணியில் வெற்றி பெற்றவர்கள் தான் உங்களை ஆதரித்திருக்கிறார்கள், அதையும் புரிஞ்சுங்க. நீங்கள் ஏதோ பெரிய அப்சல்யூட் மெஜாரிட்டியில் வரல, ஓட்டு எண்ணிக்கை பற்றிலாம் போட்ட நம்பர்லாம் காமிச்சு. ஆமாம். 1,72,00,000 ஓட்டு தான் உங்களுக்கு கிடைத்திருக்குது. மீதி அத்தனையும் எதிர்க்கட்சிகள். உஷாராக இருந்தங்க. அது மிகப்பெரிய வார்னிங். நீங்கள் ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நீங்கள் ஜெயிச்சிங்கன்ற மாதிரி வாக் அவுட் பண்ணார். உண்மையிலே ஒரு சிறப்பான எதிர்க்கட்சி தலைவராக ஸ்பீச். அதை விட இன்றைக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டவர்கள், ஓட்டு போடாதவர்கள், அல்லது இவர் வந்துவிட்டார், இந்த ஆட்சி தாங்குமா, எப்படி இருக்க போகுது அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களுக்குள் தள்ளப்பட்ட இந்த ஆட்சிக்கு ஒரு 5 மதிப்பெண் போடலாம் அப்படின்னு ஒரு மனநிலை உருவாகி இருக்குது. ஆமாம். அதற்கு ஒரு காரணம், நேற்று அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் ராதன் பண்டிட்டை OSD சிறப்பு அதிகாரியாக தனக்கு நியமித்துக் கொண்டார். கடுமையான விமர்சனம். ஆமாம், எல்லாருமே விமர்சனம். ஆமாம், ஆஃபீஸரான ஸ்பெஷல் டியூட்டின்னு சொல்லி போடுவாங்க, இல்லைன்னு சொல்ல.
ஆனால் அது ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் போடுவாங்க, அட்லீஸ்ட் குரூப் 1 கேடர்ல உள்ளவங்கள தான் அந்த யாராவது இதுக்கு போடுவாங்க. ஆனால் இவருக்கு ஜோதிடம் சொன்னதற்காகவும் தமிழக வெற்றிக் கழகம் என்று பெயர் வைத்ததற்காகவும் இவருடைய அன்றாட நிகழ்வுகளை கணித்து சொல்வதற்காகவும் நியமிக்கப்பட்ட ஒரு ஜோதிடரை ஓஎஸ்டி என்ற சிறப்பு அதிகாரி அந்த பதவி கொடுத்தது ஏற்கவே முடியல. கட்சிக்கு பேர் வச்சதே அவர்தானா? ஆமாம், தமிழக வெற்றிக் கழகம். அவர் பேர் வெற்றிவேல். ஓகே. அவர் வந்து அதிமுகவில் சசிகலாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிரதானமான ஜோதிடராக இருந்த வெற்றிவேல் தான் இன்றைக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ராதன் பண்டிட்டாக இருக்கிறார். ஸோ கடுமையான எதிர்ப்பு சட்டமன்றத்தில் எல்லா கட்சியும் எதிர்த்தார்கள். ஆமா, விடுதலை சிறுத்தை, தேமுதிக என்று எல்லாரும் எதிர்த்தார்கள். அதில் நேற்றே பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர், மாநில தலைவர் சண்முகம் அவர்கள், ஆமாம், நீங்கள் வந்து எதை வந்து இந்த அரசு பிரதிபலிக்க வேண்டும், அறிவியல் தன்மையை குறித்து பிரதிபலிக்க வேண்டும், ஜோதிடர்கள் குறித்து தன்மையை பிரதிபலித்தால் இது நாட்டுக்கு நல்லதுன்னு ஒரு அறிக்கை விட்டார். வீரபாண்டிய அவர்களும் அதே மாதிரி ஒரு அறிக்கை தான் விட்டாங்க. ஒட்டுமொத்தமாக கடும் அதிருப்தி நிலவியது. ஸோ இந்த நேரத்தில் 24 மணி நேரம் அந்த உத்தரவு போட்டு அந்த உத்தரவை விஜய் திரும்ப பெற்றிருக்கிறார். உண்மையிலே மக்கள் மன்றத்தில் எழுந்த கருத்துக்களுக்கும் மக்கள் மன்றத்திற்கு வெளியே எழுந்த கருத்துக்களுக்கும் விஜய் மதிப்பளித்திருக்கிறார். உண்மையிலே எனக்கு தெரிந்து இதெல்லாம் என்னங்க பார்த்துக்கலாம்னு விட்டுட்டு போயிருக்கலாம். இதே மாதிரி 2004க்கு முன்பு ஜெயலலிதா அவர்கள் ஆடு கோழி பலியிட தடை அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டார். ஆமா, மிகப்பெரிய பேக்ஃபயர் ஆச்சு. எனக்கு தெரிந்த அந்த தோல்விக்கு பிறகு, நாடாளுமன்ற தோல்விக்கு பிறகு அந்த உத்தரவை ஜெயலலிதா திரும்ப வாங்கினார். ஆமா, எனக்கு தெரிந்து ஜெயலலிதா போட்ட உத்தரவில் திரும்ப வாங்கியது அதுதான் பெரிய உத்தரவு. ஆமா, அந்த மாதிரியான ஒரு முடிவை விஜய் எடுத்திருக்கிறார். உண்மையிலே விஜய் பாராட்டப்பட வேண்டியவர். மக்கள் எதிர்குரல் எழுப்பினால் அல்லது மக்கள் பிரதிநிதிகள் எதிர்குரல் எழுப்பினால் நான் அதை வந்து காது கொடுத்து கேட்பேன், அதில் தவறு இருந்தால் சரி செய்து கொள்வேன் அப்படின்னு சொன்னார். அதுவும் சட்டமன்றத்தில் பிரேமலதா அவர்கள் சொன்ன பிறகு பதிலுரையில் ஐ ரீதிங்க் அபவுட் இட் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுவே வந்து பெரிய விஷயம்தான். உண்மையிலே ஒரு நல்ல முடிவை விஜய் இன்று தொடங்கி வைத்திருக்கிறார். சார், எல்லா தலைவர்கள் வீட்டுக்கும் முதலமைச்சர் அவர்கள் போய் பார்த்துருக்காரு. முன்னாள் முதல்வர் சிஎம், அதே போல வந்து மூத்த அரசியல்வாதிகள் எல்லாருமே போய் பார்த்துருக்காங்க. ஏன் சார் தேமுதிக ஆஃபீஸ்க்கு போல? பிரேமலதா விஜயகாந்த் எதிர்பார்த்து காத்திருக்கலாம், இவர் ஏன் போலன்னு தெரில. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி ஏன் பார்க்கலன்னு கேட்டுருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து அவர்கிட்ட 22 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். ஆமாம், எதிர்ப்பாக இன்று பதிவானதுனால சொல்கிறேன். ஆமாம், இப்போ ஏன் அவரை பார்க்கல? அவருக்கு நேற்று பிறந்தநாள், கூட பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு கூட பார்த்துருக்கலாமே. அப்போது ஒரு ஃப்ராக்ஷன் அதிமுகவிலிருந்து ஒரு குரூப் தன்னை ஆதரிக்க போது அவங்கள மட்டும் பார்த்தாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்க்கலையே. அந்த கட்சியினுடைய ஆகப்பெரிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஆமாம், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இன்றைய தேதிக்கு, அவரை பார்க்கல. அதே போல் பிரேமலதா ஏன் பார்க்கல? திமுக கூட்டணியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார்கள், அவரை பார்த்தால் சரியாக இருக்காதுன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக பார்த்துருக்கணும். எல்லோரையும் பார்த்தது போல் தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்தையும் பார்த்துருக்கணும். ஏன் தவற விட்டார்னு தெரியல. ஓகே சார், குறிப்பாக சிவிஎஸ் ஃபேக்ஷன், அதாவது எஸ்பி வேலுமணி ஃபேக்ஷன் ஒரு 25 பேர் வந்து விஜய்க்கு ஆதரித்து ஓட்டு போட்டிருக்காங்க. என்ன மைண்ட் செட்டில் சார் இருக்காங்க? ஒரு செங்குத்து பிளவு நோக்கி அதிமுக போயிட்டு இருக்கு போல இருக்கே சார். என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? குறிப்பாக வேலுமணி அவர்களை பேச விடக்கூடாது அப்படின்னு சபாநாயகர்கிட்ட வந்து ஒரு சண்டை போடாத குறையாக வந்து எடப்பாடியார் வந்து ரொம்ப ஃபைட் பண்ணார். அதையும் மீறி பேசினார், எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசினார். எங்கே சார் போய் முடிய வாய்ப்பு இருக்குது? இந்த பிளவு எங்கே ஆரம்பித்தது? நேற்று சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய பிறகு, சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவருக்கு வாழ்த்து சொல்லும் விதமாக எல்லோரும் பேசினார்கள்ல. அப்போது எஸ்பி வேலுமணி அப்பவும் பேசினார். ஏன் அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியோ அவருடைய ஆதரவாளரோ ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல? ஏன் விட்டாங்க? அப்போவே ஃப்ராக்ஷன் இருக்குன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி லெட்டர்லாம் கொடுத்தாங்க, ஃப்ராக்ஷன் இருக்குது. இன்றைக்கி ஓட்டு போடுறேன்னு ஏன் இது பண்ணாங்க? அப்போது நேற்று வந்து அதை அனுமதித்தது போல் சபாநாயகர் அனுமதித்து விட்டார். அது சரியாக தப்பான்னு தீர்ப்பு வரும்போது பார்க்கலாம். சபாநாயகர் தான் தீர்ப்பு கொடுக்க போகிறார். இப்போது 1/2 போய் ஆதரித்தால் பிரச்சனை இல்லை. ஆமாம், கட்சி தாவல் தடை சட்டம் செல்லாது, பாயாது. ஆனால் சிவி சண்முகம் வேலுமணி தரப்பிற்கு 36 பேர் ஆதரவுனாங்க. ஆமாம், அப்புறம் 33 ஆச்சு, அப்புறம் 30 ஆச்சு. லெட்டர் கொடுக்கும்போது 30, அவங்க 17 இருந்தது. அதன் பிறகு நேற்று இரவு 28 பேர் ஆதரித்ததாக சொன்னார்கள். ஆமாம், இன்னைக்கு தெரிஞ்சு 22 தான். இல்லை சார், 25. சரி, 25, 3 பேர் மிஸ்ஸிங். ஆமாம், நேற்று இரவு 28, இன்று ஓட்டு போடும்போது 25, 3 பேர் மிஸ்ஸிங். ஸோ நாளுக்கு நாள்
எடப்பாடியார் கை ஓங்கிக்கிட்டு இருக்கு. இதில் என்ன புரிதல் நமக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து அதிமுகவுக்கு இந்த ஆதரவை வைத்துக்கொண்டு அமைச்சரவையில் இடம் தருவாரா தெரியல. ஆனால் 32 பேர் மேலே வந்திருந்தால் 8 அமைச்சர் பதவி தருவதாக சொன்னார்கள். ஓகே, இப்போது 25 பேர். ஸோ அமைச்சர் பதவி குறையலாம். அமைச்சர் உள்ளே வந்து விட்டால், அதிமுக இவங்க வேலுமணி தரப்பிலிருந்து அமைச்சர் உள்ளே வந்து விட்டால் அங்கே இருக்கிற மிச்ச மீதி ஒரு 7-8 பேர் வருவார்கள் நான் நம்புகிறேன். காரணம், அதற்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்கும் நமக்கும் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். குறிப்பாக இந்த ஃபேக்ஷன் எங்கே சார், இந்த பிளவு என்பது எங்கே சார் உடைய ஆரம்பிச்சது? குறிப்பாக வந்து அதிமுக ஒரு மிகப்பெரிய தோல்வி இருந்ததன் காரணமாக தான் இந்த முடிவுக்கு வந்து CV சண்முகம் அவர்களும் SP வேலுமணி அவர்களும் வந்தாங்களா? எடப்பாடியாரை நீக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட 9 வருடங்களாக இந்த கட்சியை கோல் வச்சினார். ஆமாம், 4.5 வருடம் ஆட்சியில் இருந்தார். அதன் பிறகு 5 வருடம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். கிட்டத்தட்ட 9 வருடம் 10 வருடம் வச்சுங்க. 10 வருடம் அவர் பேச்சை மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் கேட்டார்கள், மெஜாரிட்டி பொதுக்குழு உறுப்பினர்கள் கேட்டார்கள், மெஜாரிட்டி கட்சி கேட்டுச்சு. கிட்டத்தட்ட 10 வருடம் அவர் கையில் அந்த கட்சி இருந்துச்சு. சரி, இப்போது 10 வருஷமாக நீங்கள் சொன்னீங்களே, இந்த 2021 4 வருஷம் விட்டுரும், இந்த 5 வருடமாக உங்களுக்காக ஓபிஎஸ்ஸை வெளியேற்றினார்கள், உங்களுக்காக செங்கோட்டையன் வெளியேறியதை பொறுத்து கொண்டார்கள். ஆனால் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு உங்ககிட்ட வந்து கேட்டாங்க. அப்போ கூட நீங்கள் வந்து சொன்னதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் 6 முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு உங்களை வந்து பார்த்தது பொய்ன்னு சொன்னீங்க, பச்சை பொய்ன்னு சொன்னார். அப்போது இவ்வளோ வருஷம் உங்கள் பேச்சை கேட்டாங்கல்ல, இப்போது அவங்க பேச்சை நீங்கள் கேட்க வேண்டிய நேரம். ஓகே, அது கேட்கணுமா இல்லையா? சரி, இத்தனை வருஷம் நான் கட்சி வழி நடத்தினேன், தொடர் தோல்வி, என்ன முடிவு எடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவருக்கும் பெருந்தன்மை வந்திருக்கும். அரசியலை விட்டு ஒதுங்கி கொள்கிறேன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட், இவங்க போய் வேணாங்க பொதுச்செயலாளர் இருந்துங்க விஜய் ஆதரிக்கலாம் வந்திருக்கலாம், பொதுச்செயலாளர் பதவி மிஞ்சி இருக்கும், கட்சி தலைவராக இருந்திருப்பார். நீங்கள் முதலமைச்சர் அப்படின்னு சொன்ன உடனே திமுக ஆதரவு உடனே ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா? ஆசை வந்ததா இல்லையா? அது நடக்கல. நீங்கள் முதலமைச்சர் என்று சொன்ன போது அதுவும் திமுக ஆதரிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? அது எவ்வளோ பெரிய தப்பு. அந்த குற்றச்சாட்டை CV சண்முகம் வச்சார்ல ப்ரெஸ்ஸில், ஏன் இது வரைக்கும் பதில் சொல்ல? அப்படி ஒரு முடிவை நான் எடுக்கவில்லை, நான் முதலமைச்சர் ஆவதற்கு திமுக ஆதரவு தரவில்லை, அது பொய். ஏன் எடப்பாடி பேட்டி தரல? அப்படி தந்தாரா? தரல. CV சண்முகம் கொடுத்த பேட்டிக்கு மறுப்பு தந்தாரா? ஏன் தரல? இப்போ வரைக்கும் தரல. ஏன் தரல? அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு. இந்த இயக்கம் திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம். நாங்கள் எத்தனை வருஷமாக திமுக எதிர்த்து களமாடி இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது அவர் முதலமைச்சராக திமுக ஆதரவு கொடுத்தால் ஏற்றுக்கொள்கிறவர், ஏன் விஜய்க்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தா என்னன்ற மாதிரி டோன் வந்துருச்சுல்ல. அப்போது பிளவு வரத்தான் செய்யும். இவரே பெருந்தன்மையாக 47 பேர் விஜய் ஆதரிப்போம், எனக்கு அமைச்சர் பதவி வேண்டாம், யாரும் அமைச்சர் பதவி இருந்துங்க, ஆனால் பொதுச் செயலாளர் வந்து என்னை இறக்காதீங்கப்பா அப்படின்னு கோரிக்கை வைத்து விட்டு ஒரு முடிவு எடுத்துருக்கணும். ஓகே, இப்போவும் வந்து விஜய்க்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள், அதிமுக வந்து எதுக்கு வச்சாங்க, எதுக்கு ஜெயிக்க வச்சாங்க. இதெல்லாம் வந்து அரசியல் என்பது யாரும் தியாகம் செய்வதற்கு புறப்பட்ட இயக்கம் அல்ல. இப்போ ஒரு 40-50 வருஷமாக எல்லாம் வந்து சம்பாரித்து செட்டில் ஆகணும், அதிகாரத்தில் இருக்கணும். எப்படி? அதிகாரம் வெறும் எம்எல்ஏ எம்பியாக இருந்தால் மட்டும் போதாது, அதிகாரத்தில் இருக்கணும். அதிகாரத்தின் ஏதோ ஒரு பிடியில் இருக்கணும், அல்லது அதிகாரத்துக்குள்ளே இருக்கணும். இதுதானே ஆசைப்படுறீங்க? நீங்கள் முதலமைச்சர்னு திமுக சொன்னாங்கல்ல, ஏற்றுக்கிட்டீங்களா இல்லையா? எடப்பாடி ஏற்றுக்கிட்டார். வெளியே செய்தி வந்தா இல்லையா? எல்லா தினத்தந்தி ஹிந்து இடத்துல வந்தது இல்லை, நீங்கள் அறிக்கை விட வேண்டியதானே? அந்த மாதிரியான நடவடிக்கை இதுவரை இழலை. ஏன் இல்லை சொல்லலை? ஏன் சொல்லலை? அப்போது உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் என்றால் நீங்கள் எல்லா முடிவும் எடுப்பீங்க. மற்றவர்கள் கேட்கும்போது நீங்கள் அந்த முடிவை நீங்கள் மாற்றிக்க தானே ஆகணும். கண்டிப்பாக இது வந்து அதிமுக இனி எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. குறிப்பாக அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணின்னு ஒரு நிலைமை இருந்துச்சு சார். அது இப்போ அதிமுக சபார்டினேட்டா இன்னொரு கட்சிக்கு போயிட்டாங்க அப்படின்னா அதிமுக எப்படி வளருவாங்க, அதிமுக எதிர்காலம் என்ன ஆகுங்கிற ஒரு கேள்வி வரும்ல சார். ஒரு எதிர்கட்சியாக இருந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்யலாம், ஆனால் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா சபார்டினேட்டா போறாங்கன்னு அர்த்தம். அங்கே அதிமுக தலைமையிலான கூட்டணிங்கிறதே அடிபட்டு போயிடுச்சு. விஜய் என்ன பிரச்சாரம் பண்ணார்? எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டினார். மற்றும் பலர் மற்றும் சிலர் அந்த கட்சி கன்சிடரே பண்ணல. பண்ணல. அப்போ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்? அந்த கட்சி
தாவேக்காவில் கரையலாம் அல்லது காணாமலும் போகலாம். இப்படி ஒரு முடிவு எடுத்தால் காணாமலும் போகலாம். தாவேக்கா விசஸ் திமுக தான் போகும். ஓகே, நீங்கள் எதிர்த்து ஃபைட் பண்ணுங்க. அரசியல்னா ஒரு 5 வருஷம் உங்களுக்கு அதிகாரம் இல்லாமல் நீங்கள் வந்து இருக்க முடியலன்னா அப்புறம் என்ன கட்சி அது? 5 வருஷம் எடப்பாடியார் அந்த முடிவுல இருக்கார்ல சார். சிபிஎஸ்ஓ எஸ்பி வேலுமணி எல்லாரும் தான் கேட்குறேன். எல்லாரும் தான் கேட்குறேன். ஏன் நீங்கள் முதலமைச்சரை ஏன் ஒத்துக்கிட்டீங்க? அப்படின்னா சொல்லியிருக்கணும். கிடையாது, எதிர்த்து போரிடுவோம், களமாடுவோம் சொல்ல வேண்டியதானே, ஃபைட் பண்ணணும்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்லலை? இதெல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, எல்லாருக்கும் ஆசை, பதவி ஆசை எல்லாருக்கும். 5 வருடம் நீங்கள் ஆட்சியில் இல்லை என்றால் கை காலெல்லாம் உதிரும். பசி பட்டினி அந்த உதறல் இல்லை, இது வேற 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 பட்டினி வேற பசி, அதுதான் விஷயம். ஓகே சார். சார், குறிப்பாக உதயச்சந்திரன் அவர்கள் வந்து காத்திருப்போர் பட்டியலில் வச்சிருக்காங்க. குறிப்பாக நீங்களே சொன்னீங்க ஒரு நல்ல அதிகாரிகளை எல்லாம் வந்து விஜய் கூட வச்சுக்கணும்னு. இந்த அதிகாரிகள் செலெக்ஷனில் விஜய் எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு? தமிழக நிதித்துறை செயலாளராக சித்திக் அவர்கள் வந்திருக்கிறார். ஆமாம், நான் கேள்விப்பட்டவரை மிக நல்ல அதிகாரி. வெட்டு 1 துண்டு 2, இது செய்ய முடியும் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய அதிகாரி, நல்ல அதிகாரி கொண்டு வந்திருக்கிறாங்க, வரவேற்க வேண்டியது. S1 செக்ரட்டரி 1 முதலமைச்சருடைய முதன்மை செயலாளர் செந்தில்குமார், நல்ல அதிகாரி, எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டார், உண்மையை சொல்வார் என்று கோட்டை வட்டாரத்தில் சொல்கிறார்கள். ஓகே, இதெல்லாம் நல்ல விஷயம்தான். இந்த ரத்தன் பண்டிட் மாதிரி தப்பாக போஸ்டிங் போட்டு அவமானப்படாதீங்க. ஓகே, நீங்கள் இப்போ வந்து ரத்தன் பண்டிட்டை காலி பண்ணிட்டாங்க, உங்கள் ஈகோ வேலை செய்யலாம். எல்லோரும் வந்து இப்படி மீடியாவில் இப்படி வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க, இதற்கு எதிராக கிளம்பி விட்டார்கள், திரும்ப அதற்காக வேறு யாராவது ஒருத்தரை நீங்கள் கொண்டு வந்து போட்டிங்கனாலும் எதிர்ப்பு வரும். உங்களுக்கு ஐஏஎஸ் போதும், பின்னாடி வச்சுங்க, பேக் அண்ட் டீம் வச்சுங்க. ஓகே, உங்களுக்கு முதலமைச்சருக்கு ஒரு பேக் அண்ட் டீம் நல்ல வச்சுங்க. ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜி வைங்க, ஒரு ஐஏஎஸ் வைங்க, ஒரு ஐபிஎஸ் வைங்க, ஒரு தொழில் வச்சுங்க. இவங்களுக்கு சம்பளம் கிடையாது. இந்த அரசாங்கத்துக்கு எதிரான விஷயங்கள் என்ன நடக்குதோ சொல்லுவாங்க, அது என் காதுக்கு கொடுங்கள். இவங்களாம் மாதத்துக்கு ஒரு முறை மீட் பண்ணுவேன். இந்த அரசாங்கத்திற்கு சம்பளம் வாங்காத ஆலோசகர்கள் இவர்கள், வெளிப்படுத்துங்க, தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் வேறு ஒரு பவர் சென்டரை க்ரியேட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நெகட்டிவாக தான் போய் முடியும். சார், அடுத்த சிஎஸ்டிஜி யார் சார் வர வாய்ப்பு இருக்குது? அது வந்து சொல்ல முடியாது, பேரெல்லாம் சொன்னோம்னா சிக்கலாக போகும். ஓகே, புரியுது. இவங்க தான் வருவாங்க, இவங்க வரமாட்டாங்கன்னு சொன்னால் சரியாக இருக்காது. முடிவு எடுக்கட்டும், முடிவு எடுத்த பிறகு பேசுவோம். ஓகே சார். குறிப்பாக அதிமுக எப்படி சார் போக வாய்ப்பு இருக்குது? விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க, இன்னும் ஒரு ஃபேக்ஷன் வந்துருச்சு. குறிப்பாக நீதிமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டம் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. எடப்பாடியார் ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன பண்ணாரோ அதே அவருக்கு திரும்பி நடக்க வாய்ப்பு இருக்கா, அல்லது எடப்பாடியார் பொதுச்செயலாளராக தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கா? என்ன சார் நடக்கலாம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும்? எனக்கு தெரிந்து நேற்று இரவு வரை அதிமுகவுடைய இந்த வேலுமணி ஃப்ராக்ஷன் தரப்பு வந்து எல்லா பொதுக்குழு உறுப்பினர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வந்து சும்மா இப்போ வந்து சும்மா அவருக்கு ஏதோ டேமேஜ் பண்ணுறோம், அவரை மீறி வரலாம் இல்லை, அவரை பதவியிலிருந்து இறக்கியே தீர வேண்டும் என்ற முடிவை சிவி சண்முகம் பிடிவாதமாக வைத்திருக்கிறார். ஓகே, ஓபிஎஸ்க்கு என்ன நடந்துச்சோ அதே இபிஎஸ்க்கு நடக்க போகுது. ஓபிஎஸ்க்காக இல்லை, நம்ம சொல்கிறத வந்து அன்றைக்கெல்லாம் கேட்கல. நம்ம எவ்வளோ சொன்னோம், செங்கோட்டையனை வெளியே அனுப்பியிருக்க கூடாது, வச்சுருக்கணும். சரிங்களா? செங்கோட்டையன் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் திமுகவோட செயல்பாடு இருக்குது. அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கு பாஜக அவரை கையில் எடுத்ததை விட திமுக கையில் எடுத்தது. ஆமாம், இந்த உண்மையான குற்றச்சாட்டு இது, நான் போலியை வைக்கல. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியிலிருந்து அவர் வெளியேறி தாவைக்கால் சேர்ந்தார், அமைச்சர் ஆகிட்டார் இன்னைக்கு. அதுக்கு பின்னாடிலாம் பலவித காரணங்கள் காரணிகள் எல்லாம் உண்டு. ஓகே, ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி ஜென்டில் வெளியே போகணும். இது மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு போனால் 5 வருஷம் கட்சி நாசமாக தான் போகும். அந்த அதிமுக இப்போ ஒரு வழியாக அமைச்சரவைக்குள் வந்தால் ஏதாவது ஒரு உயிர்ப்போடு இருக்கிற மாதிரி தெரியும். பட் எத்தனை காலத்துக்கு? நீங்கள் இப்போ இருக்கிற மேயர் தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், நகரசபை தேர்தல், பஞ்சாயத்து தேர்தல், இதிலெல்லாம் வந்து அதிமுக இந்த பிரிவுக்கு மட்டும் ஒரு சீட் கிடைக்கலாம். கவுன்சிலர் ஆகலாம், பஞ்சாயத்து தலைவர் ஆகலாம், ஊராட்சி தலைவர் ஆகலாம். ஆனால் அதிமுக என்ற கட்சி இருக்குமா? மிகப்பெரிய கேள்விக்குறி. இது வந்து போக போக தான் நம்ம பார்க்கணும். அதாவது எடப்பாடியாரை பொதுச்செயலாளர் பதவியில் இருந்து இறக்குவதற்கான எல்லா வேலைகளையும் சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணி பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள்னு நாம் எடுத்துக்கலாமா சார்? 100% எடுத்துக்கலாம். இந்த சண்டை வந்து ஓயாது, சண்டை ஓயாது. ஏன்னா விஜய் கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுக்குற இடதுசாரிகள், விசிகா, முஸ்லீம் லீக், இவங்களை நம்பி அவர் தொடர்ந்து ஆட்சி நடத்த முடியாது. ஓகே, இன்னைக்கு வன்னியரசு பேசுனது சிறப்பான ஸ்பீச், நான் சொல்ல மாட்டேன். சட்டமன்றத்தில் வன்னியரசு பதிவு செய்த காட்சி
அப்புறம் வெளியே இருந்து மார்க்சிஸ்ட் தலைவர்கள் விட்ட அறிக்கை. அறிக்கை ஆட்சி பதவியேற்று 3 நாள் ஆச்சுங்க. 3 நாளில் 30 பிரச்சனை மாதிரி வெடிக்குது இல்லை? தமிழ் தாய் வாழ்த்துக்கு 3ஆவது இடம் தள்ளப்பட்டது ஒரு பிரச்சனை, ராதன் பண்டிட் பண்டிட் விவகாரம், இதெல்லாம் வந்து தினந்தோறும் வந்து விஜய் பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் இருப்பாரா? கஷ்டம் அவருக்கு. ஏன்னா ஆட்சிக்கு புதியவர், நிர்வாகத்துக்கு புதியவர். தினந்தோறும் வந்து கூட்டணி கட்சிக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருந்தா எதிர்கட்சி என்ன பண்ணும்? நீங்கள் எப்படி இருந்தாலும் மீடியாவை திமுக எப்படி பயன்படுத்துன்னு தெரியும். ஒரு சின்ன விஷயத்தை பூதாகரமாக்கி திமுக உங்களை வந்து நிலக்குலைய செய்யும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவே விஜய் வந்து பாடுபட வேண்டியிருக்கும். அப்போ கூட்டணி கட்சிக்கும் பாடுபடணுமா? ரிஸ்க் இருக்குது. ஓகே. ஸோ எனக்கு தெரிந்து அதிமுக உள்ளே வந்தால் சேஃபாக இருப்பார். அதிமுக என்ன ஆகும் ஏதாகும் போக போக பார்ப்போம். கோர்ட்டு கேஸ் எல்லாம் கடந்து அதிமுக இருப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. கட்சிக்குள்ளே வந்து கரைந்து விடும் என்பதுதான் என்னுடைய யூகம். ஓகே சார், கடைசி கேள்வி சார். விஜய் முதல்வர் ஆகிட்டாரு, ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி சட்டமன்றத்தில் காமிச்சாரு. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? தமிழக மக்களுக்காக அவர் என்ன செய்யணும்? இப்போ வந்து பதவியேற்பு தினத்தில் வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், நல்ல அம்சம். நிதிநிலை குறித்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது, நல்ல அம்சம். இந்த கால அவகாசம் கூட நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்குறேன். அதுவும் எதிர்கட்சியில் உதயநிதி இன்னைக்கு சில விஷயங்களை கோடிட்டு காமிச்சார். நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டீங்க, அதுவும் கவர்ச்சி வாக்குறுதிகள். 2500 தாய்மாமன் சீர், தங்க நகை, மோதிரம் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. 4000 ரூபாய் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு. ஆமாம், ஏகப்பட்ட வாக்குறுதி. 6 சிலிண்டர். ஆமாம், 6 சிலிண்டர் எல்லாம் கொடுத்துருக்குறீங்க. அதுக்கு பதிலும் சொன்னார். நான் வந்து கடந்த ஆட்சி காலத்தில் நடந்த நலத்திட்டங்களையும் இந்த ஆட்சியில் தொடரும்னு சொல்லியிருக்காரு. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் அவர் கேட்ட கேள்வியெல்லாம் இன்றைக்கி ட்ரோல் ஆகும். புது சோபா, புஷ்பா பட பாணியெல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பதிலடியாக விஜய்க்கு அனுபவம் குறைவு காரணமாக பதில் சொல்ல முடியல. தேர்தலுக்கு பிறகு நடக்கிற காட்சிகளை உதயநிதி சொன்னார். ஆனால் உதயநிதி சொன்னது பெரிய ட்ரோல் ஆகும். சரியான கேள்வி. அந்த சோபா, புஷ்பா இதெல்லாம் நல்ல ட்ரோல் ஆகும். ஆனால் போக போக உங்கள் ஆட்சி எப்படி நடக்கும் என்பதை எல்லோரும் விமர்சனம் வைப்பார்கள். டிஜிட்டல் உலகம், வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்குன்னு ஓட்டுவாங்க. ஆனால் இதெல்லாம் விட நீங்கள் மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, முதலில் சட்டமன்றத்திலும் அப்புறம் இப்போ போகிற இடத்துல நன்றி தெரிவிக்கிற நிகழ்வு நடக்கும். எல்லா தொகுதியிலும் பல மேடைகள் அமைத்து நீங்கள் பேச வேண்டியிருக்கும் உங்கள் கட்சி. தயவு செய்து அதிமுக பொதுச்செயலாளராக இருந்த ஜெயலலிதாவை எப்படி வந்து அந்த கட்சியினர் பாராட்டினார்களோ அந்த கட்சி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறீங்க. அந்த கட்சி எப்படி இருக்கு? வெறும் கவர்ச்சி அரசியலில், எம்ஜிஆர் என்ற கவர்ச்சி, ஜெயலலிதா என்ற கவர்ச்சி அரசியலில் அந்த கட்சி ஓடிக்கொண்டிருந்தது. அதுதான் உண்மை. ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை என்றால், கவர்ச்சினா தான் தப்பாக சொல்ல, அந்த லீடர் என்றால் அதிமுக நிலைமை என்னாச்சு? 21 தோச்சு, 26 தோற்று போச்சு. அப்போது அந்த கட்சியுடைய நிலைமை பற்றி எத்தனை முறை கேட்டீங்க? அப்படிப்பட்ட நிலைக்கு உங்கள் கட்சி வரக்கூடாது. ஏன்னா நீங்களும் திரைப்பிரபலம், நிரந்தர முதலமைச்சர், அப்படி யாரும் சொல்லாதீர்கள். உங்கள் கட்சியினுடைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்க ராஜ்மோகன் கடவுளறியன்னு சொல்றார், விஜய் காட்டுறாரு. தயவு செய்து இப்படிப்பட்ட புகழாரத்தை நீங்கள் ஏற்க மறுக்க வேண்டும். இப்படி பேசி பேசி தான் அதிமுக அந்த கதியில் இருக்கு. ஜால்ரா தட்டுறதை ஃபர்ஸ்ட் நிறுத்தணும். இன்னும் இப்போ சபாநாயகர் ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னார் விஜய். என்ன ஏன் எதிர்கட்சி தலைவர் கையை எதிர்கட்சி தலைவரும் அவை முன்னவரும் கொண்டு போய் இந்த மரபையெல்லாம் அடித்து உடையுங்கள், தூக்கி போடுங்கள். சபாநாயகர் போய் உட்காருங்க சார், இதெல்லாம் மாற்றம். அப்புறம் மேசை ஒலி, எப்படி மேசை ஒலி, ஒரு அறிவிப்பு, ஒரு மேசை, இதெல்லாம் விட்டுருங்க. நீங்களே போய் நீங்கள் மேடையில் சொல்கிறீங்க, குழந்தைகளுக்காக பேசுகிறீர்கள், நண்பா நண்பீஸ், எங்களுக்காக நீங்கள் உழைத்தீர்கள். 18 வயதுக்கு உட்பட்ட 15 வயதுக்கு உட்பட்ட நபர்கள் உங்களுக்காக பிரச்சாரம் செய்தார்கள், ஓட்டு போட வைத்தார்கள் என்பது உண்மையிலே வேதனைப்படக்கூடிய ஒரு செய்தி. அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று செய்வேன் அப்படின்னா, நீ கல்விக்காக செய்யுங்க, இடைநிற்றலுக்காக பணம் தயவுசெய்து பண்ணாதீங்க. பள்ளி தரத்தை உயர்த்துங்கள், மருத்துவமனையின் தரத்தை உயர்த்துங்கள், தயவுசெய்து அதை பண்ணுங்க. அடிப்படை வசதிகளை செய்யுங்கள். உங்களுக்காக ஜால்ரா தட்டுகிற கூட்டத்தை நீங்கள் பின்னால் வைத்து கொண்டால் அதுவே உங்களுக்கு சரிவாகும். முதல்ல அதை நிறுத்துங்க. அடுத்து மீடியாவை சந்திங்க. நான் எல்லா முறையும் வேண்டுகோளாக வைக்கிறீங்க, தயவுசெய்து மீடியாவை சந்திங்க. ஒரே நேரத்தில் இவ்வளோ கூட்டம், ஐயோ, நீங்கள்
ஒரு சினிமா ஷூட்டிங்கில் பலாயிரம் பேருக்கு முன்பாக எத்தனை டேக் எடுத்திருப்பீங்க. சில காட்சிகள் வந்து பார்க்கும்போது விஜய் இப்படி நடித்திருப்பாரான்னு தோணும். நீங்கள் அங்கே வந்து மக்கள் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்கெல்லாம் வந்து பணம் கொடுத்து தான் நிற்க வைக்கிறீங்க. ஆனால் அந்த பணம் கொடுத்து நிற்க வைக்கிற மக்கள் முன்பு நீங்கள் எப்படியெல்லாம் நடிச்சிருக்கீங்க. அங்கே வெக்கப்படணும், இல்லை சண்டை போடணும், அல்லது வந்து நீங்கள் என்ன வசனம் மாற்றி பேசணும், எல்லாம் வீர வசனம் பேசணும், இல்லை காதல் வசனம் பேசணும், அல்லது வில்லன் வசனமும் பேசணும். எல்லா வசனமும் பேசுனீங்களே, அந்த மாதிரி நினச்சிங்க. மீடியாவை கூப்பிட்டு பேசுங்க. பிரிண்ட் மீடியா மட்டும் ஒரு நாள் கூப்பிடுங்க, எலக்ட்ரானிக் மீடியா மட்டும் கூப்பிடுங்க, உங்களுக்கு யூடியூப் பிடிச்சா கூப்பிடுங்க, கூப்பிடா போதும். இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கூப்பிடுங்க, கூப்பிட்டு பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு எதிர்மறை செய்திகள் உங்கள் காதுக்கு வரும். இல்லைன்னா உங்கள் ஆட்சி தேர் ஓட வேண்டும் என்றால் உங்கள் காதில் விழ வேண்டியது புகழுரை மட்டுமல்ல, நெகட்டிவ் செய்திகள். தான். திமுக இன்னைக்கு எப்படி இருக்கு? முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் குளத்தூர் தொழில் தோற்று போயிருக்கிறார். நீங்கள் 1000 எல்லாரும் பரிதாபப்படுறது என்ன? அவர் தோற்றதை ஏற்றுக்கவே முடியும். இன்னைக்கு வரையும் சொல்கிறாங்க. அவ்வளோ நலத்திட்டங்கள் செய்திருக்கிறார், அவ்வளோ மக்கள் வந்து பயனாளிகளாக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பயனாளிகள், அப்படிப்பட்ட மக்கள் குளத்தூரில் தோக்கடிச்சிருக்காங்கன்னா யோசித்து பாருங்கள். அது உங்களுக்கு பாடம். நிரந்தர முதலமைச்சர் அப்படின்னு இந்த போஸ்ட் அடிக்கிறது நிறுத்துங்க. 2-3 போஸ்ட் பார்த்தேன். அதனால நான் ஏன் இது வலிமையாக சொல்கிறேன்னா இதான் விஷயம். ஸோ உங்களுக்கு பேக் அண்ட் டீம் வச்சுங்க. ஜால்ரா கூட்டத்தை ஒதுக்கி வைங்க. அதிகாரிகளை நீங்கள் அழைத்து பேசுங்கள். இது பாருங்கள், உங்களுடைய நன்மைக்காக அல்லது ஒரு திட்டம் டெண்டர், அதில் ஒரு குஷன், பார்ட்டி ஃபண்டு, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பில்லிங்க்கு ஒரு ரேட்டு, பார்ட்டிக்கு ஒரு ஃபண்டு, அப்புறம் அது பில் பணம் கொடுக்கும்போது சேங்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு கமிஷன், இப்படிலாம் வாங்கி கடந்த கால ஆட்சிகள் நடந்தது போல், திமுக அதிமுக ஆட்சிகள் நடந்தது போல் தயவு செய்யாதீங்க. கடைசியாக ஒரு வேண்டுகோள், உங்கள் ஆட்சி நல்லா இருக்கணும்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ரோடு குறித்து மக்கள் புகைப்படம் எடுத்து ஒரு ஆப் போடுங்க. இந்த ஆப்பில் போடுங்க, எங்கள் ஊர் சாலை எப்படி இருக்கிறது பாருங்கள் என்று எடுத்து போட்டு அதை ஒரு டீம் வச்சு பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது. அதாவது மெயின் ரோடு நல்லாயிருக்கும், உள் சாலைகள், கிராமப்புற சாலைகள், உள் சாலைகள், இன்டீரியர் ரோட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் மவுண்ட் ரோடு நல்லாயிருக்கும். மவுண்ட் ரோட்லேருந்து உள்ளே போகிற ரோட், சைதாப்பேட்டையாகவும் தேனாம்பேட்டை ஆகட்டும், பார்டர் தோட்டமாகட்டும், இந்த பக்கம் எத்திராஜ் காலேஜ் ரோடு, உள் ரோடு எப்படி இருக்குது பாருங்கள். அதை விட முக்கியம் டிராஃபிக் டிசிப்ளின். தயவு செய்து உங்கள் கட்சிக்காரர்கள் ஹெல்மெட் போடாமல் போனால் எப்படி ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டால் எவ்வளோ வருத்தம் இருக்குமோ, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் 2 வீலரில் ஹெல்மெட் போடணும். பில்லியன் ரைடர்ஸ் ஆல்சோ ஹெல்மெட் போடணும், கம்பல்சரி. நீங்கள் இது வந்து பண்ணுங்கள். தேர்தல் வருகிறது, ட்ரங்க் அண்ட் டிரைவ் பிடிக்காதீங்க. தேர்தல் வருகிறது, ஹெல்மெட் கேஸ் போடாதீங்கன்னு போலீஸ் கமிஷனருக்கும் போலீஸ் எஸ்பிகளுக்கும் உத்தரவு போட்டால் இதுவரை அதான் நடந்தது. அதெல்லாம் சொல்கிறேன். தேர்தல் நேரத்தில் பிடிச்சாங்களா? பிடிக்கவே இல்லை. ஏன் பிடிக்கல? அது ஓட்டு ஆகிடும். அதாவது ஹெல்மெட் கேஸ் போட்டு அவன் ஓட்டு போட மாட்டானா? அந்த உயிர் போயிடுச்சு, அந்த ஓட்டு வருமா? அவன் ஹெல்மெட் போட்டு அவனை மிரட்டி ஹெல்மெட் போட்டிங்கன்னா அவன் உயிரோடு இருந்தால் யாருக்கும் ஒருத்தர் ஓட்டு போடுவான். செத்து போயிட்டான்னா ஓட்டு வருமா? இந்த மாதிரியான விவகாரங்களில் விஜய் வந்து கவனம் செலுத்த வேண்டும். அதனால் எது நல்லது எது கெட்டதுன்னு ஈஸியாக உங்களுக்கு தெரியும். ஓகே, 3 மாதத்தில் உங்களுடைய ஆட்சியினுடைய ரிப்போர்ட் கார்டு உங்களுக்கு வரும், உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து யாரும் சொல்ல வேண்டியதில்லை, நல்ல ஆட்சி செய்யும். ரொம்ப நன்றி சார். இடிப்பாறை இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பானில் ஆளும் கெடும்னு வள்ளுவரினுடைய குரலுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் பல்வேறு விஷயங்களை வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. சாமானிய மக்கள் பிரச்சனையை வந்து அட்ரஸ் பண்ணும் அப்படிங்கிற டோனில் பல்வேறு விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. இதோடைய காதுகளுக்கு ஏற்றும்னு நினைக்கிறேன் சார். நேரம் கொடுத்து பேசியமுக்கு நன்றி வேந்தன் சார். நன்றி.